ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபார்முலா 1 பஞ்சாயத்து. இது ரவுண்ட் 8 ஆஸ்திரியா. எல்லா திசைகளில் இருந்தும் வந்த வன்மத்தை 2 கையாலையும் தள்ளி விட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி வன்மங்களை தாண்டிய வெற்றி ஜார்ஜ் ரசல். ஸோ முதல்ல அவருக்கு வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கேட்டு நம்ம ரெட்புல்லையும் மேக்ஸையும் ஒரு நல்ல ஃபைட்டிங் ஃபார்ம்ல பார்த்தோம். அண்ட் மேபி அந்த குவாலி கிராஷ் இல்லைன்னா மேக்ஸ் ரேஸ் ஜெயிச்சிருப்பாரோ அப்படின்றது தான் நானும் சபரிஷும் கொஞ்சம் லென்த்தா பேசிக்கிட்டு இருந்தோம் கால் வர்றதுக்கு முன்னாடி. அண்ட் நம்ம கிமி ஒரு ஃபர்ஸ்ட் 3 லேப்குள்ளேயே ஒரு 8 பேரை வெளியே தள்ளிடுவாருன்ற மாதிரி தான் கொஞ்சம் ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. பட் நல்லபடியா ரேஸை முடிச்சிட்டாரு அண்ட் நல்ல ஒரு டேமேஜ் லிமிடேஷன் டிரைவ் P3 முடிச்சாரு. அண்ட் ஹி ஸ்டில் கம்ஃபர்டபிளி சிட்டிங் ஆன் 40 பாயிண்ட் லீட். ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி நைஸ். நம்ம ஃபெராரிக்கு மறுபடியும் என்ன ஆச்சு அப்படின்றது எனக்கு கொஞ்சம் வருத்தமான நியூஸா இருந்துச்சு. அதை ஃபுல்லா டைசெக்ட் பண்ணுவோம் கால்குள்ள. அண்ட் இதை தாண்டி கௌரவ தோற்றங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்டி சூப்பரா ஓட்டினாரு P4. நாரிஸும் நல்லா ஓட்டினாரு, பட் அவரால் P7 தான் முடிக்க முடிஞ்சது. அண்ட் நம்ம ரெட்புல் செகண்ட் டிரைவர் ஹேட்ஜார் அழகா ஓட்டி ஒரு P6 சூப்பரா தூக்கி பாக்கெட்ல போட்டாரு. நம்ம வி கார் ரெட்புலோட சிஸ்டர் டீம் சூப்பரான ஒரு டபுள் பாயிண்ட்ஸ். ஸோ இவங்கெல்லாம் தான் நம்ம ரேஸை சுற்றிய கௌரவ தோற்றங்கள். அண்ட் நம்ம கூட வழக்கம் போல நம்ம சபரீஷ் இருக்காரு. அவர்கிட்ட பாயிண்ட்ஸ் டேபிள கேட்டுட்டு நம்ம அப்படியே கால்குள்ள போலாம். வணக்கம் சபரீஷ். வணக்கம்ப்பா, வணக்கம். ரொம்ப நன்றி ஃபார் த இன்ட்ரோடக்ஷன். பார்த்துருவோம், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டிங்ஸை பார்த்துடலாம். டிரைவர் ஸ்டாண்டிங்ஸ் ஃபர்ஸ்ட் 3 பேர் தான் கவர் பண்ண போகிறோம். அவங்க 3 பேர் தான் டாக் ஆஃப் த டவுன். ஸோ ஃபர்ஸ்ட் கிமி சாம்பியன்ஷிப் லீடர் 171 பாயிண்ட்ஸில் இருக்காரு. அந்த 40 பாயிண்ட் குஷனில் கொஞ்சம் ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்காரு. அதனால தான் யாராச்சும் சண்டைக்கு வாங்கடா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஜாலியாக ஓட்டிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அடுத்து ஜார்ஜ், ஒரு நல்ல வீக்கெண்ட் அவருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய நெகட்டிவிட்டியை தாண்டி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. 131 பாயிண்ட்ஸ்ல இருக்காரு. ரொம்ப முக்கியமான விஷயம், ஹிமாலயன் டாஸ்கா இருந்தது அந்த லீடு அவர் அந்த கேப். அதை கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு, இவருக்கு வாய்ப்பு இருக்கு, இன்னும் இருக்குன்ற மாதிரியான ஒரு ரேஞ்சுக்கு ஒரு விண்டோக்கு கொண்டு வந்துட்டாரு. ஜஸ்ட் 40 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் தான். அடுத்து கீழே லூயிஸ் ஹாமில்டன் 125 பாயிண்ட்ஸ்ல இருக்காரு. இன்னும் சாம்பியன்ஷிப் பேச்சில இருந்து இன்னும் வெளியே போல. கண்டிப்பா ஃபெராரி கன்சிஸ்டண்டா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நமக்கு தெரியும் லூயிஸால என்ன பண்ண முடியும்னு. இதுதாங்க டிரைவர் ஸ்டாண்டிங்ஸ்ல முக்கியமா பேச வேண்டிய மக்கள். அப்படியே கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா மெர்சிடிஸ் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க 302. புதுசா வந்த எவாலுவேஷன் வச்சு ஏடியூல மெர்சிடிஸ் ரெட்புல்லை விட வேற கீழே இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் தெரியும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்டர்ஸ் மெர்சிடிஸ் தான். ஐ டோன்ட் திங்க் ஃபெராரி கேன் ஃபைட் ஃபார் த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் சாம்பியன்ஷிப் கன்சிடரிங் சார்ல்ஸ் எப்படி பண்ணாரு அப்படின்றத பார்த்தோம்னா. செகண்ட் வந்தோம்னா ஃபெராரி 204 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ், 102 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த வீக்கெண்ட் அவங்களுக்கு ரொம்ப சூப்பரான வீக்கெண்ட் இல்லை, ஹாட் டயர்ஸ்ல ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அடுத்து தேர்டு மெக்லாரன், மறக்கக்கூடிய வீக்கெண்டுங்க. 2 டிரைவர்ஸுமே சரி இந்த கார் தான் ஓட்டணுமா, சரி கூடு ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்காக ஓட்டினாங்க. அப்படிதான் போச்சு இந்த வீக்கெண்டே அவங்களுக்கு. 159 பாயிண்ட்ஸ்ல தேர்ட்ல இருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி மெக்லாரின் மேக்ஸை கொக்கி போட்டு தூக்கலான்னு பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேச்சுகள் வேற போயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கீழே வந்தோம்னா ஃபோர்த் ரெட்புல் 115 பாயிண்ட்ஸ். ஆசியன் பெர்ஃபார்மன்ஸை நம்ம ஒரு பெஞ்ச் மார்க்காக எடுத்தோம் அப்படின்னா தென் டாப் 3 டீம்ஸ் வில் டெஃபினெட்லி பி பிட் ஸ்கேர்டுன்னே சொல்லலாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் தான் மேக்ஸ் கொடுத்தாரு. பார்ப்போம் அவங்க எப்படி மிக்ஸுக்குள்ளே வராங்க. ஃபெராரி அண்ட் மெக்லாரனுக்கு தலைவலி கொடுப்பாங்களா இல்லையான்றதை நம்ம போக போக தான் பார்க்கணும். கீழே ஆல்பின் 5th இருக்காங்க 57 பாயிண்ட்ஸ். எனக்கு ஆல்பினை பற்றி பேசுறதை விட ஐ வாண்ட் டு டாக் அபவுட் வி கார். பிகாஸ் ஒரு மாதிரி 2 பேருமே ரொம்ப நல்ல ஜோனில் இருக்காங்க. 2 பேருமே நீங்கள் சொன்ன மாதிரி டபுள் பாயிண்ட்ஸ் ஃபினிஷ். லின்பிளாடும் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. லியம் லாசனும் அந்த வண்டியை வச்சு என்ன பண்ண முடியுமோ பண்ணுறாரு. லியம் லாசன் கன்சிக்யூட்டிவாக பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே வேற இருக்காரு. ஸோ ஆல்பினோட தலைவலி என்ன பொறுத்த வரைக்கும் வி கார்பா தான் இருக்கணும். ஒரு நல்ல அப்கிரேட் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா தென் வி கேன் சி a really good fight between Alpine and V-Car. And we should not forget காலப்பின்டோவும் ஒரு நல்ல ஜோனில் இருக்காரு, அவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஸோ பார்க்கணும் அது எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கீழே ஆக்சுவலி கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கான டீம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹாஸ். ஒரு மாதிரி சீசன் நல்லா ஆரம்பிச்சாங்க, பட் ஆனால் அப்படியே ஒரு மாதிரி அவங்க கீழே போக ஆரம்பிச்சிட்டாங்க. பேர்மேனும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை. அகெயின் வண்டி எந்த அளவுக்கு உங்களோட அப்கிரேட்ஸும் பெருசாக ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல. 21 பாயிண்ட்ஸ்ல 7th பொசிஷன்ல இருக்காங்க. அதுக்கு கீழே இன்னும் டிசப்பாயிண்டிங்கான டீம் அப்படின்னு பார்த்தோம்னா வில்லியம்ஸ் 8th பொசிஷன்ல 11 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. இப்படி தாங்க கன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஆஸ்டன் மார்டின் லாஸ்டன் மார்டினை பத்தி நம்ம பேச போறோம். இன்னும் டிசப்பாயிண்டிங் லிஸ்ட் கீழே போனா லாஸ்டன் மார்டின் தானே கீழே இருக்காங்க. ஓகே காட்சன் பாக்குறீங்கன்னா
டிசப்பாயின்மெண்டான டீம்னு அந்த டீம் பேர் சொல்றது கூட எனக்கு இஷ்டம் இல்லைங்க. சிம்பிளி வேஸ்ட் அந்த மாதிரி தான் ஓகே, இப்படியாக இருக்கின்றது பாயிண்ட்ஸ் டேபிள். அற்புதம் அற்புதம், சூப்பர். அப்ப அப்படியே ரேஸ்குள்ள வருவோம். சில்வர் ஆரோஸ் அண்ட் நம்ம ஜார்ஜ் ரசலை பத்தி பார்ப்போம். இது நீங்க ஒவ்வொரு காலையும் மென்ஷன் பண்றீங்க, டாக்ஸிக்கா இருக்கு சிச்சுவேஷன்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பக்கமே போகாதீங்க, ஏன் மக்கள் இப்படி இருக்காங்கன்னு ஃபீலும் பண்ணிருக்கீங்க, நம்ம ஃபாலோவர்ஸ் கிட்ட பண்ணாதீங்க அண்ட் இதுலயே நீங்களும் என்கேஜ் பண்ணாதீங்க அந்த மாதிரி சொல்லிருக்கீங்க. இது போன சீசன் வந்து நாரிஸ் வந்து எதை பண்ணாலும் தப்புன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. லைக் மேக்ஸை பத்தி அவர் சும்மா ஏதாச்சும் சொன்னா கூட எவ்வளவு திமிரா பேசுறான், நீங்க உனக்கு சாம்பியன்ஷிப்பே ஓசில தான் கிடைச்சது அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு வன்மமா பேசிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி ஜார்ஜ் ரசல், ஏன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஜார்ஜ் ரசல் கரெக்டா அந்த லாஸ்ட் டர்ன் தாண்டுறாரு, கிளீனா சொல்லிட்டாரு, நான் எல்லோ பார்த்துட்டேன், நான் லிஃப்ட் ஆஃப் பண்ணிட்டேன், தாண்டின பிறகுதான் நான் திருப்பி பிரஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. We always give so much credit to Alonso and Max for knowing all the rules in and out, how they go around it. இப்போ இதே மேக்ஸும் அலான்சோவும் பண்ணியிருந்தா கண்டிப்பா இவ்வளோ பயங்கரமான மொமெண்ட்ஸ்லயும் ரூலை கரெக்டா ஃபாலோ பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டு எவ்வளவு சூப்பரா ஓட்டினாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி போயிருக்கலாம் அந்த கான்வர்சேஷன். ஆனா ஜார்ஜ் பண்ணா ஸ்ட்ரைட்டா சீட்டிங் பண்ணிட்டாருன்னு பிராண்ட் பண்ணிட்டாங்க. ஏன் இப்படி ஜார்ஜ் சுத்தி ஒரு வன்மம் இருக்கு அப்படின்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. எனக்கும் கிமி பிடிக்கும், நாட் தட் இவரை நீங்க ஹேட் பண்றீங்கன்னா இவரை ஹேட் பண்ணுன்ற மாதிரியும் நான் சொல்ல வரல. பட் அகைன் இன்னைக்கு கிமி அந்த ஃபர்ஸ்ட் 5 லேப்ல ஓட்டின மாதிரி ஜார்ஜ் ஓட்டி இருந்தாருன்னா மறுபடியும் ஒசாமா பின் ரசல் அப்படின்னு, ஐ மீன் அந்த மீம்ல வந்து ஆண்டனலியும் இருக்காரு, பட் ஸ்டில் அந்த மாதிரி ஏதாச்சும் போயிருக்கும், அந்த சைட்ல போயிருக்கும். அண்ட் இன்னொரு சூப்பர் விஷயம் நடந்துட்டு இருந்தது குவாலில. ஒரு பாயிண்ட்ல வந்து there was a point where Russell did not put a lap in, it was almost towards the end, pressure moment, ஆனா சமயா ஓட்டிட்டு he came through. ஸோ நிறைய ப்ரெஷர் இருந்துச்சு ரசலை சுத்தி, நிறைய நாய்ஸ் இருந்துச்சு. அண்ட் அதை தாண்டி ஒரு சம வின் பிளஸ் ஐ வில் நாட் சே this is a dominant win. Max was just on the tail and ஆனா he kept his cool, தப்பு எதுவும் பண்ணல. ஒரு பாயிண்ட்க்கு மேல ரசலை பத்தி பேசவே இல்லை யாரும் ரேஸ்ல, ஏன்னா he was comfortably ahead. though மேக்ஸ் அவரை ஸ்கிரீன்ல பார்த்துட்டே இருந்தாலுமே கூட ரசல் was okay, he was comfortably ஒரு 2 seconds ஒரு 1.8 1.9 அப்படின்ற மாதிரி முன்னாடி இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா ரிலேபிலிட்டி இஷ்யூ எதுவும் இல்லாம சூப்பரா ரேஸ் முடிச்சு இந்த வின் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லைக் எனக்கு வந்து கிமி டைட்டில் ஜெயிச்சாலும் சந்தோஷம் தான், ரசல் டைட்டில் ஜெயிச்சாலும் சந்தோஷம் தான், லூயிஸ் ஜெயிச்சா பேர் ஆனந்தம். இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் யூனிவர்ஸுக்கு மட்டும் வாய் இருந்ததுன்னா மூடிட்டு போறியா இல்ல வாய்ப்புல கத்தி விட்டு. ஏன்னா எனக்கு நிறைய ஆசை இருக்கு இந்த சீசன்ல, பட் எது நடந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்றத நான் இங்கே தெரிவித்து விட்டு ஐ வில் கிவ் த ஃப்ளோர் டு யூ சபரி. சொல்லுங்க ஜார்ஜ் ரசலின் மாபெரும் வெற்றி எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு கவர் த முக்கியமான விஷயங்க. த Q3 F1 அந்த பேஜ்ல வந்து ஆர்டிகல் போட்டிருந்தாங்க, 27 seconds சேஞ்ச் த ரேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஆர்டிகல் போட்டிருந்தாங்க. ஸோ ஐ வாண்ட் டு டாக் அபவுட் தட் Q3 ஃபைனல் ரன் அண்ட் தோஸ் 27 seconds ஆஃப்டர் மேக்ஸ் கிராஷ்ட். அதுல நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் ஆர் பீங் த்ரோன் அரவுண்ட் அண்ட் நம்மளோட தாட்ஸ் எஃப்ஐ என்ன பெட்டரா பண்ணிருக்கலாம், ஜார்ஜ் என்ன பண்ணாரு அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமா அதை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிட்டு ஐ வாண்ட் டு கோ டு த ரேஸ். ஃபர்ஸ்ட் இந்த Q3 அந்த ஃபைனல் ரன்னுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸ் தான் அவரோட ஃபைனல் ரன் போட்டுட்டு இருக்காரு, பின்னாடி கிமி ஆண்டனலி, தென் பின்னாடி ஜார்ஜ் ரசல். ஸோ அந்த டர்ன் 9க்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸ் கிராஷ் பண்ணிட்டாருங்க. ஸோ கிராஷ் பண்ண உடனேயே ட்ராக்ல இருக்க மார்ஷல் வந்து தே டிட் அ சிங்கிள் வேவ்டு எல்லோ. ஸோ சிங்கிள் வேவ்டு எல்லோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிங்கிள் வேவ்டு எல்லோ கொடுத்தா யூ ஹாவ் டு சிக்னிஃபிகன்ட்லி ரெடியூஸ் த ஸ்பீட், பி ரெடி டு சேஞ்ச் த டைரக்ஷன், பட் த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நம்ம எதாவது லேப் பண்ணோம்னா தட் வில் நாட் பி டெலீட்டட், தட் வில் பி கன்சிடர்ட். ஸோ சிங்கிள் வேவ்டு எல்லோனா இதுதான் பேசிக்காக டெஃபினிஷன். டபுள் வேவ்டு எல்லோனா you have to significantly reduce the speed. The important thing is you should be ready to stop the car and ஏதாவது லேப் டைம் பண்ணியிருந்தாலும் that will be deleted. ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஃப்ரம் த டெஃபினிஷன் பெர்ஸ்பெக்டிவ். டைம்லைன் படி பார்த்தோம்னா மேக்ஸ் கொண்டு போய் சொருகின உடனேயே சிங்கிள் வேவ் எல்லோ மார்ஷல் போட்டுட்டார். ஸோ இது நடந்த உடனேயே கிமி தான் ஃபர்ஸ்ட் வராரு. கிராஷ் நடந்த உடனேயே கிமியோட அவுட் லேப் தான் he is reaching turn 9. அந்த டைம்ல கிமி வந்து பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் அ சிங்கிள் வேவ்டு எல்லோ, பட் அவர் என்ன அசியூம் பண்ணிட்டார்னா டபுள் வேவ்டு எல்லோ அப்படின்னு அவர் அசியூம் பண்ணிட்டார். அண்ட் சில சைட்ல வந்து ரேடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க, அதுல ஆக்சுவலி கிமி என்ன சொல்றாருன்னா என்னோட டேஷ்ல நான் டபுள் வேவ்டு எல்லோ பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் அதை பத்தி ரொம்ப டீடைல்டா மெர்சிடிஸும் சரி வேற எந்த இதுலயும் கவர் பண்ணல. ஸோ அந்த சைட்ல இட்ஸ் அன் எக்ஸ் ஃபார் மீ ஆர் அன்னோன் ஃபார் அஸ். ஸோ என்ன நடந்ததுன்னு தெரியல. பட்
ஓவராலா பேசப்படுறது கிமி வந்து சிங்கிள் வேவ் டெலோவை டபுள் வேவ்டா பார்த்துட்டாரு. அதனால கம்ப்ளீட்லி அபோட்டட் த லேப். இதுதான் வந்து பேசிக்கா சொன்னாங்க. ஸோ அதனால கிமியால முடிக்க முடியல. ஜார்ஜ் ரசல் வரும்போது இட் இஸ் ஸ்டில் அ சிங்கிள் வேவ், அவர் இட் வாஸ் ஸ்டில் அ சிங்கிள் வேவ் டெலோ. ஸோ அவர் கரெக்டா ஒரு 100 மீட்டர் முன்னாடியே லிஃப்ட் பண்ணிட்டாரு. அந்த டேர்ன் வந்த உடனேயே தென் he kind of அந்த ஒரு green flag-உம் ஏறியும். Then he started going with the full speed and then he reached the finish line and he finished ahead. நம்ம F1 ஆப்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த லாக்ஸ் மாதிரி இருக்கும், டிரான்ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதுல வந்து கரெக்டா 5 மணிக்கு சிங்கிள் வேவ் எல்லோன்னு சொல்றாங்க. அதாவது டைம் முடிஞ்ச உடனே சிங்கிள் வேவ் எல்லோ, கிராஷ் உடனே முடிஞ்ச உடனே சிங்கிள் வேவ் எல்லோ, தென் அகைன் டபுள் வேவ் எல்லோன்னு வருது. பட் த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அந்த சிங்கிள் வேவ் எல்லோக்கு அப்புறம் டபுள் வேவ் எல்லோ எப்போ வந்துச்சு, அந்த டைம்ல ஜார்ஜும் கிமியும் எங்க இருந்தாங்க அப்படின்றதான் முக்கியம். எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா சிங்கிள் வேவ் எல்லோ போட்டதுக்கு அப்புறம் 22 செகண்ட் கழிச்சு தான் டபுள் வேவ் எல்லோ வந்துச்சு. இந்த 22 செகண்டுக்குள்ள கிமி ஆண்டனெல்லியும் சரி ஜார்ஜ் ரசலும் சரி அவங்களோட லேப்பை முடிச்சுட்டாங்க. ஸோ கிமி பேக் ஆஃப் பண்ணும்போது இட் வாஸ் ஸ்டில் சிங்கிள் வேவ் எல்லோ. ஜார்ஜ் லிஃப்ட் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் அவர் கம்ப்ளீட் பண்ணும்போது இட் வாஸ் ஸ்டில் சிங்கிள் வேவ் எல்லோ. அந்த 22 செகண்டுக்கு அப்புறமா அவங்க லேப் முடிச்சதுக்கு அப்புறம் தான் டபுள் வேவ் வந்தது. பை த டைம் யாரெல்லாம் லேப் பண்ணாங்களோ அவங்க எல்லா லேப்பும் டெலீட் ஆயிடுச்சு. ஸோ டைம் லைன் படி ஜார்ஜ் பண்ணது எந்த தப்பும் கிடையாது. ஸோ விச் மீன்ஸ் இட் இஸ் அ வேலிட் லேப். அதுல எந்த இதுவும் கிடையாது. யாராலையும் பேசிக்கா அவரை வந்து பீனலைஸ் பண்ண முடியாது, ஆர் லேப் டைமை டெலீட் பண்ண முடியாது. இதுதான் முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எஃப்ஐஏ வந்து பிரிட்டிஷ் டிரைவர்னால தான் இது ஓகேன்னு சொன்னாங்க, இல்லைனா சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்றதுக்கு என்ன ஆர்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராக்ல வென் தே ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கும் போது இந்த சிங்கிள் வேவ் டெல்லோ டபுள் வேவ் டெல்லோ எல்லாமே ஃபர்ஸ்ட் பண்றது மார்ஷல்ஸ் தான். அகெயின் நான் மார்ஷல்ஸை இங்கே குறை சொல்லலை, யாருமே மார்ஷல்ஸை குறை சொல்லக்கூடாது. அவங்க டக்குன்னு பார்த்தோன்னே தே டிசைடட் தட் இட் இஸ் அ சிங்கிள் வேவ் டெல்லோ. ஸோ அதனால அவங்க சிங்கிள் வேவ் டெல்லோ இது பண்ணாங்க. பட் கிராஷை பார்த்ததுக்கு அப்புறமா ரேஸ் கண்ட்ரோல் டிசைடட் தட் இட் ஷுட் பி அ டபுள் வேவ் எல்லோ. அதனால தான் அந்த ஒரு டிலே. எல்லோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் வேவ் எல்லோ போட்டதுக்கு அப்புறம் 22 செகண்ட்ஸ் கழிச்சு தென் த நியூஸ் கேம் தட் இட் ஷுட் பி அ டபுள் வேவ் எல்லோ. அதுக்கப்புறமா மார்ஷல்ஸ் டபுள் வேவ் எல்லோ போட்டாங்க. அதனால தான் தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் இன் டைம் அண்ட் இட் வாஸ் நாட் ஃப்ரம் த பிகினிங் டபுள் வேவ் எல்லோ. ஃபர்ஸ்ட் சிங்கிள் வேவ் அண்ட் தென் ஆஃப்டர் 22 செகண்ட்ஸ் இட் வாஸ் அ டபுள் வேவ் எல்லோ. இதுதாங்க பேசிக்கா நடந்தது. ஸோ நான் சொன்ன மாதிரி டிஎல்டிஆர் ரசலோட போல் லேப் வேலிட், அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ரேஸுக்கு வருவோம். ரொம்ப அழகா ஓட்டினாருங்க, நல்ல ரேஸ் ஸ்டார்ட் அண்ட் எஸ்பெஷலி அந்த லேப் 1ல டர்ன் 3 வந்து சார்ல்ஸை கொஞ்சம் நல்லா மேனேஜ் பண்ணாரு, கரெக்டா டிஃபெண்ட் பண்ணாரு. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், 2 விஷயம் அவரை காப்பாத்தினது. ஒன்னு வெஸ்டாப்பனோட கிராஷ் ஆப்வியஸ்லி இன் Q3, இன்னொன்னு லூயிஸ் ஹாமில்டன் அண்ட் மேக்ஸ் வெஸ்டாப்பனோட சமையான ஃபைட். அந்த ஃபைட் நடந்ததுனாலே he gained some 3 to 4 செகண்ட்ஸ். ஏன்னா அந்த ஃபைட் நடக்கிறது முன்னாடி வரைக்கும் ரசலும் சரி லூயிஸும் சரி மேக்ஸும் சரி ஒரு மாதிரி 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் கேப் தான் ரசலுக்கு. ரொம்பலாம் அவரை ரசல் ஒன்றும் ரொம்பலாம் போகல முன்னாடி. பட் ஆனால் இந்த ஃபைட்டு நடக்கிற டைமில் அவர் வந்து பேசிக்காக ரசல் ஒரு நல்ல கேப்பை மெயின்டைன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறத்துல இருந்து ஏறுமுகம் தான். நீங்கள் சொன்ன மாதிரி அவர் எந்த தப்பும் பண்ணலை. அண்ட் அகைன் நீங்கள் சொன்ன மாதிரி இட் இஸ் அ ப்ரெஷர் வீக்கெண்ட். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், அடுத்த வாரம் அவரோட ஹோம் கிரவுண்டு. ஸோ கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் அவருக்கு நல்ல வீக்கெண்டாக அமைஞ்சு ஆகணும், இல்லைனா சாம்பியன்ஷிப்க்கு என்ன ஆகும்னு நமக்கே தெரியும். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது he did a really good job. I am so happy for him. சூப்பர் சபரிஷ், செம சாலிடான எக்ஸ்பிளனேஷன் அண்ட் நல்லா தெளிவா இருந்துச்சு. அண்ட் எனக்கு இன்னொன்னு செம காமெடி வந்துட்டு, மேக்ஸ் ஓகே டபுள் எல்லோ போட்டிருக்காங்க, எப்படி ஸ்ட்ரைட்டா ஸ்பீடா போயிடலாம்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மக்களை ஏத்தி விடுறது. யோ ஏற்கனவே இங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நீ வேற ஏன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. தட் இஸ் தட் வெரி ஹாப்பி ஃபார் ரசல். ஸோ நம்மளோட குட்டி மெர்சிடிஸ் நம்ம கிமி ஆண்டனெல்லி ஆல் செட் அண்ட் டன். திஸ் வாஸ் நாட் இஸ் பிரைட்டஸ்ட் வீக்கெண்ட். ஆனா FP1 FP2 FP3 குவாலி எல்லாத்துலயுமே அவருக்கு பேஸ் இருந்ததுன்னு கிளீனா தெரிஞ்சது. இட் இஸ் ஜஸ்ட் தெரியல, he couldn't put together that nice lap. அது பண்ண முடியல. ஆர் மேபி அந்த கிராஷ்லனா அவரு கூட போல்ல உட்காந்துருக்கலாம். ஆனா அதுக்கு மேலையும் அவரு இந்த ட்ராக்ல நல்லா பண்ணிருக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா போன சீசன் ஞாபகம் இருந்தா அவரு மேக்ஸ் கூட கொலைட் ஆயிடுவாரு டர்ன் 3ல நினைக்கிறேன் மேல. அந்த டர்ன் வந்து இன்னுமே அவரு சரியா அவர் நெயில் பண்ண மாட்டேங்கிறாரு. இந்த ட்ராக் இன்னும் அவரு நெயில் பண்ண மாட்டேங்கிறாரு. மேபி நெக்ஸ்ட் இயர் இட்ஸ் கோயிங் டு பி ஹிஸ் இயர் அட் ஆல், அது தெரியல. பட் நல்ல வேலை எதுவும் நடக்கல. அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட், ஸோ ஒன்ஸ் தட் இனிஷியல் ஜிட்டர்னு வச்சுக்கலாம், இனிஷியல் ஜிட்டர் செட்டில் ஆன பிறகு when he started chasing all the other drivers and especially when he started chasing Max எல்லாமே he was in his zone. நல்லா சூப்பரா என்ன இப்படி சேஸ் பண்றா, ஒரு 4 டைம் சாம்பியன்டா அப்படின்ற மாதிரி இருந்தது. So and it was interesting to see
how Max became the hunted and Kimi was ஒரு சம ரேஜோட துரத்திட்டு இருந்தாரு. ஆமா ஆமா செம்மையா இருந்தது அதை பார்க்கறதுக்கு. So நல்லா இருந்தது. what I also like a lot about Kimi is that every time there is a post race presentation, அவரே அவரோட ரேஸ நல்லா டீப்ரீஃப் பண்ணி, ஆமா இந்த வீக்கெண்ட் எனக்கு பெரிய வீக்கெண்ட் இல்ல, நான் இந்த தப்பெல்லாம் பண்ணிருக்கேன், இன்னும் இங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும். I will not say he is not happy with this performance. He is in a very nice zone as a sportsman where he is happy that he has brought it home and he is on the podium, but he also knows where he is lacking and he is ready to work on it immediately. கரெக்ட். முடிஞ்ச உடனே ஐ எம் ஆன் டு த நெக்ஸ்ட் போறது வந்துட்டு ஒரு சம மென்டாலிட்டி. irrespective of what training these kids get, what media training they get, you need to reciprocate, right? நம்ம இது யூபிக்கு நிறைய வாட்டி பேசியிருக்கோம். கரெக்ட். கண்டிப்பா அவ்வளவு மென்டல் ட்ரைனிங் இருந்தாலும் நீ அதை உள்ள வாங்கிக்கிறது தான் மேட்டர்னும் போது உண்மை. I see so much potential in Kimi. I cannot pick who I want to win this championship, but and எனக்கு இன்னொன்னும் நிறைய வெப்சைட்ஸ்ல வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் this was Kimi's race to win, தோத்துட்டாரு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. I don't see anything negative. Of course, a good mark of a champion is how they recover. கரெக்ட். And அது கிமி வந்து சாம்பியன் ஆகிறதுக்கு முன்னாடியே ரிகவர் பண்றாரு. இவ்வளவு நல்ல மென்டாலிட்டி இருக்குன்னும் போது this is not a loss for Kimi. He is still on the podium with a 40-point lead. It could have been a very weird weekend, but I'm happy that he had an amazing weekend. So நீங்க எப்படி பாக்குறீங்க கிமியோட ரேஸ்? நீங்க சொன்னது சம முக்கியமான பாயிண்ட்டுங்க. இட்ஸ் லைக் அவர் எப்படி ரெக்கவர் ஆனாரு அப்படின்றது. எனக்கு ரேஸ் முடிக்கிற அந்த டைம்ல பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, எப்பா ஜார்ஜ் நீ வேற லெவல் ஓட்டினாதான்ப்பா இந்த பையனை தோக்கடிக்க முடியும், இந்த லெவல்ல ஓட்ட முடியாது அப்படின்ற ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2-3 லேப் சோ ஸ்க்ரஃபி. லைக் எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு கவுண்டமணி வேலையை விட்டு போகணுன்றதுக்காக வீட்டில் போய் எதாவது பண்ணு, என்ன வேலையை விட்டு தூக்குங்க, ஏதாவது பண்ணுங்க, அந்த மாதிரி நான் வந்து இடிக்கிற ஏதாவது பண்ணுங்கடா என்ன அப்படின்ற மாதிரி ஓட்டிட்டு இருந்தாரு பேசிக்கா. ஐயோ நல்ல சான்ஸ் ஏதாவது பண்ணிடுவாரு போல இருக்கே, ஜார்ஜுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் போல இருக்கே, அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். பட் அந்த ஒன்ஸ் இனிஷியலான அந்த ஒரு நீங்க சொன்ன மாதிரி அந்த ஜிட்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி செம்ம செட்டில் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த செட்டில் ஆன ஃபேஸுக்கு அப்புறமா he become very dangerous. நடுவுல வேற ஒரு இது சொல்லிட்டு இருந்தாரு, என்னால எனக்கு பிரேக்ல கான்ஃபிடன்ஸே இல்ல, என்ன நடக்குது கம்ப்ளைண்ட். ஆமா, ஒரு 2-3 ரேஸா பிரேக் லாங்கா இருக்குன்ற கம்ப்ளைண்ட் தான். ஓகே ஓகே. அண்ட் இன்னொன்னு என்ன, ஒரு மாதிரி அவர் கேட்ட உடனே போனோ என்ன சொன்னார்னா, அவர் செம அழகா போனோ எக்ஸ்பிளைன் பண்ண, குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி, ஒரு சைடு டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு, இன்னொரு சைடு டெம்பரேச்சர் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ மேபி ஆரம்பத்தில் அந்த கொஞ்சம் பிரச்சனை, அந்த பிரேக்ஸோட டெம்பரேச்சர் ப்ராப்பராக இல்லாதனால அவரால் காஜ் பண்ண முடியல, எங்கே பிரேக் பண்ணணும், எவ்வளோ ரிலீஸ் பண்ணுன்றது கூட இருக்கலாம். இட் மைட் நாட் பி கம்ப்ளீட்லி டவுன் டு கிமிஸ் ஃபால்ட் ஆர் ஹவு டெஸ்பரேட் ஹி வாஸ்ன்ற மாதிரி இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் ஹேவிங் செட் ஆல் தட், ஒரு மாதிரி ஒரு ஃபேஸுக்கு அப்புறமா ஹி வாஸ் த ஃபாஸ்டஸ்ட் ரேசர் ஆன் ட்ராக். ஜார்ஜும் டீசென்டான ஃப்ரெஷ் டயர்ஸில் இருக்காரு, மேக்ஸும் டீசென்டான ஃப்ரெஷ் டயர்ஸில் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் வி கேன் ஆர்கியூ தட் கிமி தான் கடைசியா பிட் பண்ணாரு, ஸோ ஆஃப்செட் ட்ரையர்ஸ் இருக்குனாலுமே ஒன்ஸ் அவர் ஜோனுக்குள்ள போனதுக்கு அப்புறமா ஹி வாஸ் த ஃபாஸ்டஸ்ட் மேன் ஆன் தட் பர்டிகுலர் டே. ரொம்ப சூப்பரா ஓட்டினாரு. இன்னும் ஒரு 5-6 லேப்புக்கு முன்னாடி மேக்ஸ் பிடிச்சிருந்தாரு அப்படின்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். மேக்ஸ் வர்சஸ் கிமி எனக்கு வந்து என்ன பார்க்கணும்னா, மேக்ஸ் வர்சஸ் கிமி ஆன் அ ட்ராக் லைக் திஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்வுட், ஆஸ்ட்ரியா. ஏன்னா ஆஸ்ட்ரியா ஜான்வுட்லாம் மேக்ஸ் வந்து விடவே மாட்டாப்ல. ஹி இஸ் நாட் கோயிங் டு மேக் இட் ஈஸி ஃபார் யூ. ஸோ அந்த நம்ம ஃபைட்டு பார்த்து தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு இருந்துச்சு. பட் ஆனால் டூ லிட்டில் டூ லேட்ன்ற மாதிரி ஆல்மோஸ்ட் க்ளோஸ் முடியும் போது 0.2 0.3 செகண்ட்ஸ் அவ்வளோதான் கேப் மேக்ஸுக்கும் கிமிக்கும். இந்த கடைசி ஸ்டிண்ட் ஆர் எஸ்பெஷலி த லாஸ்ட் டூ ஸ்டின்ஸ் அவருக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸை கொடுத்துருக்கோம். நமக்கு இன்னும் பேஸ் இருக்கு, நம்ம ஆரம்பத்தில் எவ்வளோ தப்பு பண்ணாலும் நம்ம நல்லா வந்தோம், நம்ம சூப்பராக ஓட்டணும். அது வந்து அவருக்கு அப்படியே இட் இஸ் கெட்டிங் கேரிட் ஆன். ஹி இஸ் அன் அமேசிங் ஸ்பேஸ். ஜார்ஜுக்கும் சரி கிமிக்கும் சரி அவங்களுக்குள்ள இடிச்சுக்கிட்டு ஒரு சாம்பியன்ஷிப் டிசைட் ஆகாம இந்த மாதிரி இப்போ லூயிஸும் மேக்ஸும் நமக்கு என்ன கொடுத்தாங்களோ அந்த ஒரு செட் ஆஃப் கார்னர்ஸ்ல, அதுதான் ஆக்சுவலி சம்மர் ரேசிங். இட் வாஸ் லைக் யாரு என்ன பண்ண போறானே, இட்ஸ் லைக் ஐயோ யாராச்சும் வெளியே போயிடுவாங்களோ. பட் ஆனா both of them were in so much control. Again நம்ம அவங்கள பத்தி பேசுவோம், பட் ஸ்டில் அந்த மாதிரியான ஒரு ரேசிங்கை நம்ம டே இன் டே அவுட் பார்த்தா that is what makes F1 beautiful. எனக்கு என்னன்னா அடுத்து கிரேட் பிரிட்டன் and it's a track that all the drivers love and it has never failed to give us amazing moments. கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு இந்த அடுத்த ரேஸ் செமையா இருக்கும்னு. சோ மெர்சிடிஸ் இந்த மாதிரி ஒரு புறம் இருக்கு. இப்ப நம்ம ரெட் புல்க்கு வந்தோம்னா ரொம்ப நாள் கழிச்சு ரெட் புல் ஃபைட்டிங் ஃபார்முக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பேசணும். இப்போ எப்படி ஒவ்வொரு வாட்டியும் ஒரு கிரேட் பிரிட்டன்ல ரேஸ் நடந்தா
ஹாமில்டனுக்கு செமையா பேக்கேஜ் கொடுப்பாங்க, மானோகோல சார்ல்ஸ் நல்லா பண்ணணும்னு பேக்கேஜ் உண்மை. கொடுப்பாங்க. இப்ப அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும், நம்ம மேக்ஸ்னு வந்துட்டாலே ஆஸ்திரியால செம்ம பேக்கேஜ் கிடைச்சிரும் அண்ட் ஜான்வுட்ல நல்ல பேக்கேஜ் கிடைச்சிரும். அந்த மாதிரி பாக்குறீங்களா, இல்ல டு யூ திங்க் ரெட் புல் ஆர் ஜெனுவின்லி பேக்? ஏன்னா இத ஃபுல்லா உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படியும் ஹட்ஜாரை பத்தி பேசுவோம். இந்த சீசன் ஹட்ஜாரும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு, தொடர்ந்து நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. அப்கோர்ஸ் இந்த ரேஸ்ல அவரு குவாலில நல்லா பண்ண முடியலனாலுமே அவரே ஒரு சம ரிகவரி டிரைவ் தான். ஐ மீன் நம்ம டிரைவர் ஆஃப் த டேவை பத்தி நிறைய வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி அதுல அவர் பேர் இல்லைன்றதே எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு நேத்திக்கு அவரும் சூப்பரா ஓட்டினாரு. சோ டு யூ திங்க் திஸ் இஸ் சம் கைண்ட் ஆஃப் அ ஃபால்ஸ் டான் ஃபார் ரெட் புல், இல்ல ஜெனுவினாவே ரெட் புல் கன்டென்ஷனுக்குள்ள இருக்காங்கன்னு ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலி நல்லா பாயிண்ட்டுங்க நீங்க சொன்னது. நீங்க சொல்ற வரைக்கும் டு பி ஆனஸ்ட் ஐ டென்ட் திங்க் இன் தட் ஆங்கிள். மானோகோனா சார்ல்ஸுக்கு சூப்பர் பேக்கேஜ் கொடுப்பாங்க, ஆனா அதுக்கப்புறம் அது இஸ் இட் ட்ராக் ஸ்பெசிபிக் ஒன் ஆர் இட்ஸ் அன் ஆக்சுவல் கெய்னா அப்படிங்கிறது நம்ம நிறைய வாட்டி அதுக்கு ஆன்சர் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இப்போ ஆல்ரெடி ரெட் புல்குள்ளேயே பேச்சுக்கள் நிறைய போயிட்டு இருக்கு இல்லையா. ரீசெண்டாக ஒரு சீக்ரெட் மீட்டிங் நடந்தது. அதில் வந்து மேக்ஸ் கிட்ட வந்து எங்களுக்கு ஃபியூச்சர் கமிட்மெண்ட்டுக்கு எஸ் சொல்லுங்க, ஆர் நீங்கள் டீமோட இருப்பீங்கன்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு மேக்ஸ் வந்து இல்லை, அது என்னால் சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாருன்ற மாதிரியும். கேஷுவல் ரிலேஷன்ஷிப் தான், கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது. ஆமாம் ஆமாம். ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அதனால இந்த ட்ராக்குக்கு ஷைனியாக ஏதாவது டாய்ஸ் கொடுத்துருக்காங்க, ட்ராக் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கலாம். ஸோ மறுபடியும் சில்வர் ஸ்டோன் போனோன்னா இட் வில் பி பேக் டு P5 P6 ஸ்பேஸா அப்படின்றது தெரியலங்க. அதுக்கு பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. பட் எல்லாருமே அதான் வேண்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன். டாப் 3 டீம்ஸ் எஸ்பெஷலி டாப் 2 மெர்சிடிஸ் அண்ட் ஃபெராரி நீங்க சொன்னதா தான் இருக்கணும் அப்படின்னு எல்லா சாமிக்கும் அர்ச்சனை போட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உண்மையிலே ரெட் புல் வந்து ஒரு நல்ல கெயின் எடுத்திருந்தாங்க அப்படின்னா மேக்ஸ் பேஸ் வாஸ் கேரி எஸ்டர்டே. அவர் மட்டும் கிராஷ் பண்ணலனா சப்பையா துபியான சப்பையா ஜெயிச்சிட்டு இருப்பாருன்றதான் என்னோட ஃபீலிங். ஈவன் இந்த ரேஸுமே பார்த்தோம்னா ரசல் ஐகெஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிண்ட்டுக்கு அப்புறமா ரசலை பிடிச்சி ஆல்மோஸ்ட் 1.2 செகண்ட்ஸ் 1.3 செகண்ட்ஸ் தான் இருக்கும் ரசலுக்கும் மேக்ஸுக்கும் பிடிச்சிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல ஆக்சுவலி ரசல் அண்டர் கட் பண்ணிடுவார். ரசல் அண்டர் கட் பண்ண உடனேவே மேக்ஸை பிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரசலுக்கும் மேக்ஸுக்கும் கேப் வந்து ரொம்ப பெருசா போயிருக்காது கடைசி ஸ்டிண்ட் அப்போ. ஏன்னா ரசல் பிட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5-6 லேப் கழிச்சு தான் மேக்ஸை பிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு லேப்லயுமே டியூரிங் த 6 லேப்ஸ் ஒரு லேப்லயுமே மேக்ஸ் லாஸ்ட் க்ளோஸ் டு 1 to 1.5 செகண்ட்ஸ் டு ஜார்ஜ் ரசல். அதனால அவர் பிட் பண்ணி வெளியே வரும்போது இட் வாஸ் 10.5 செகண்ட்ஸ். ஸோ அடுத்த ஒரு 22 லேப்ல பேசிக்கா ஹி நீட்ஸ் டு கேட்ச் ரசல் அண்ட் தென் ஓவர்டேக். அந்த ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலி அவங்க கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. எதர் அண்டர் கட் பண்ணியிருக்கணும் ஆர் ரசல் பிட் பண்ண உடனேயே மேக்ஸையும் பிட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக ரசல் மேக்ஸை பிடிச்சி கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு, ரேஸ் ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஐ டெஃபினெட்லி அக்ரி வித் தட் பாயிண்ட். இந்த மாதிரியான பேஸ் இருந்தது அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க. இதை ரெட் புல் கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. அண்ட் ஆல்ரெடி இந்த ADUO அதை வச்சு என்ன சொல்றாங்க, ரெட் புல்லோட என்ஜின் தான் பேசிக்கா பவர்ஃபுல்லான என்ஜின் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட வண்டியை மட்டும் ரெடி பண்ணிட்டாங்கன்னா தென் பேசிக்லி மேக்ஸ் இஸ் ஆன் பார் ஃபார் ரேஸ் வின்ஸ். அண்ட் ஐ மீன் டைட்டில் பத்தி எனக்கு தெரியல டு பி ஆனஸ்ட். பட் கண்டிப்பா எல்லா ரேஸ்லயும் எல்லா ரேஸ் வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் தலைவலி கொடுக்கறதுக்கு கண்டிப்பா அவர் அங்க இருப்பாருன்னு தோணுது. இதுல நடுவுல ஜாக் பிரவுன் வேற. மேக்ஸ் இஸ் நாட் அ மிட்ஃபீல்ட் டிரைவர் அந்த மாதிரி எங்களுக்கு தெரியாதா? இல்ல இல்ல இன்னொன்னு, இப்ப நீங்க மேல இருக்கீங்களா, நீங்களே மிட்ஃபீல்ட்ல தானே இருக்கீங்க. முதல்ல நீ என்ன பாக்கணும், உன் டீம் எங்க இருக்குன்னு பாக்கணும். இந்த ஒரு சம மீம் இருக்கும், கவுண்டமணி தலையில் தட்டி ஏய் சாப்பிடுறா அப்படின்னு வரல, அந்த மீம் மாதிரிதான் எனக்கு ஜாக் பிரவுனை பத்தி நினைச்சா ஞாபகம் வருது. பட் யா அத பாக்கணும். ஹாஜார் is proving to be a really good second driver. The second driver that Red Bull, I don't know, I will not say the second driver Red Bull deserve, but the second driver Red Bull needed அப்படின்னு வச்சுப்போம். நல்லா பண்றாருல, எல்லா ரேஸும் நல்லா பண்றாரு. இது செக்கோ நிறைய வாட்டி பண்ணிருக்காரு. குவாலி லைட்டா சொதப்பிடுவாரு, அதுக்கப்புறம் he will do a recovery drive and barely finish in point. Hadjar seems like he is few steps ahead of that, where Q3 க்கு வந்துறாரு. பட் அங்கேருந்து இன்னும் கூட நல்லா finish பண்ணிருக்கலாம். ஆனா Q3 குள்ள ஒரு recovery drive பண்றாரு. இது Hadjar பண்றாரு. To support Hadjar, FP1, FP2, FP3 மூணுத்துலயுமே டர்ன் 3ல என்னால பிரேக் பண்ணா பிரேக் வந்து ரியாக்ட் பண்ண மாட்டேங்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாரு. பொறுமையா சொன்னாரு, ஒரு பாயிண்ட்ல கத்துனாரு. ஆமா நிறைய நடந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் they said they will get back, ஆனா கடைசி வரைக்கும் அவரு கம்ஃபர்டபிளாவே ஆகல. So again it comes back to the point whether a second driver is being comfortable with the Red Bull car
or is there some problemன்ற மாதிரி தான் வந்து நிக்குது. Of course the management has changed and we know that they are not like that anymore. What do you make of this Hadjar performance and do you think he will step up and do better in the upcoming races or இதுவே நல்லா தான் பண்றாரு, இது பண்ணாலே இந்த சீசன் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க, அவருக்கு இருக்க பொட்டன்ஷியலுக்கு அவர் இன்னும் நல்லா பண்ணலாம் ஆக்சுவலி. ஏன்னா இப்போ வந்து இந்த வருஷம் தான் வந்தாரு கரெக்டுங்களா? ஸோ அப்படின்ற பட்சத்துல ஹி இஸ் டூயிங் வெல். ஒரு நல்ல ஸ்டார்ட் நம்ம பார்த்தோம். போன வருஷம் யூகே எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, லியம் லாசன் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, எல்லாமே நம்ம பார்த்தோம். அந்த டைம்ல இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூகே லியம் லாசன் வந்து இந்த மாதிரி P6 கொடுத்துருந்தா இது போதும்பா, இதுதான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க, இதுதான் நாங்களே கேட்டுட்டு இருக்கோன்ற மாதிரியான ஒரு மோட்ல தான் ரெட்புல் இருந்திருப்பாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஆரம்பத்திலேயே இந்த மாதிரியான டீசென்ட் அண்ட் சாலிடான பெர்ஃபார்மன்ஸ் P6 P7 அப்படின்னு இப்போ கொடுத்துட்டு இருக்கிறது விச் இஸ் குட் ஃபார் நவ். ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். பட் கண்டிப்பா ஹட்ஜாருக்கு பொட்டன்ஷியல் இருக்கு டு டூ மோர். P5 P4 அந்த போடியமே அநியாயமா போயிடுச்சு, அது என்னால ஒத்துக்க முடியல. ஆமாங்க, அது இட்ஸ் a வெரி பிக் மிஸ். அது தெரியல, அதை பத்தி எதுவும் பேச்சுகள் இல்லை. மெர்சிடிஸ் ஏதோ ரைட் ஃபார் ரிவ்யூலாம் ஏதோ கொடுத்தாங்க ஜார்ஜோட இதை சேஞ்ச் பண்றதுக்கு. தட் வில் ஹாவ் அ ஹியூஜ் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆன் த சாம்பியன்ஷிப். அண்ட் நீங்க சொன்னதுனால இட்ஸ் லைக் ஐ வாண்ட் டு ஸ்லைட்லி டச் அப் ஆன் தட். பியாஸ்ட்ரி அப்பவே சொன்னார், அந்த டெசிஷன் சொன்னோடனே பியாஸ்ட்ரி வாஸ் லைக் இது எனக்கு புரியல. இப்போ ஒருத்தவங்க வந்து நல்ல புள்ளையா பேசிக்கா என்ன சொல்றது பெனல்ட்டியை சர்வ் பண்ணிட்டாங்க, அவங்களுக்குலாம் இப்ப சுத்தமா எல்லாமே போயிடுச்சு. நான் பெருசா லூஸ் பண்ணல, பட் ஐ டோன்ட் நோ ஹவு ஜார்ஜ் வில் பி ஃபீலிங் அப்படின்னு. ஏன்னா இப்ப ரசலுக்கு மறுபடியும் கொடுத்தாலுமே then அதுவுமே பேசிக்கா கைண்ட் ஆஃப் இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். தட் இஸ் சோ மச் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் தேர். கமிங் பேக் டு ஹட்ஜார், எனக்கு என்ன வேணும் ஆர் வாட் ஐ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஹிம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சீசன் முடியும் போது அவர் வந்து ஒரு மாதிரி அந்த P4 அட்லீஸ்ட் எனக்கு ஒரு போடியமாச்சு ஒரு போடியமாச்சு அவர் எடுத்திருந்தாரு ஆன் பியூர் பேஸ் எடுத்துட்டாரு அப்படின்னா ஐ வில் பி சோ மச் ஹாப்பிங்க. தட்ஸ் த ப்ராக்ரஸ் ரெட் புல் ஆல்சோ வில் பி ஹோப்பிங் ஃபார்னு எனக்கு தோணுது. ஒரு செகண்ட் டிரைவர் போடியம் எடுத்து பல யுகங்கள் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். பெரேஸ்க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே ஒன்றும் பண்ணல. பெரேஸே ஒரு வருஷம் க்ளோஸ் டு 1 இயர் எடுக்க முடியாம இருந்தாரு, அதுக்கப்புறம் 2 டிரைவர் வந்தாங்க. ஸோ அதனால ஹட்ஜார் இந்த வருஷம் ஒரு போடியம் மட்டும் எடுத்துட்டாருன்னா அவரோட சீட் அடுத்த வருஷத்துக்கு கண்டிப்பா செட்டில்டு. அண்ட் வி நோ தட் இந்த டீம் இஸ் குட் ஃபார் போத் த டிரைவர்ஸ் அண்ட் ஹட்ஜார் ஹேஸ் த பொட்டன்ஷியல் டு பி a வெரி குட் சாலிட் டிரைவர் அப்படின்றது. நீங்க சொன்ன மாதிரி அவர் குவாலியை கொஞ்சம் அயன் அவுட் பண்ணும், அந்த ஒன் லேப் பேஸ் அயன் அவுட் பண்ணும். ரேஸ்ல ஆக்சுவலி அவரோட ரேஸ் கிராஃப்ட் சூப்பரா இருக்கு, நல்லா கால்குலேட்டிவா தான் எல்லாமே பண்றாரு, ரொம்ப டெஸ்பரேட் ஆறது இல்ல. ஆர் அட்லீஸ்ட் அந்த மாதிரி ரொம்ப சிச்சுவேஷன் நம்ம இன்னும் பார்க்கல. we will see as it goes. சூப்பருங்க. ஸோ லெட்ஸ் ஹோப் ஹட்ஜார் அன்லாக்ஸ் ஹிஸ் ஃபுல் பொட்டன்ஷியல். அங்கேருந்து நம்ம ஃபெராரிக்கு வருவோம். என்ன ஆச்சு நம்ம ஃபெராரிக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2 டிரைவர்ஸும் தரமா ஓட்டி சூப்பர் குவாலி. FP1 FP2 FP3 எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பிராக்டிஸ் 3 அண்ட் குவாலி பார்க்கும்போதே நான் இன்னும் நம்ம ஃப்ரெண்டு ராகேஷ்னு ஒருத்தர் நம்ம ஃபாலோவர் தான், நல்லா டிஎம் பண்ணுவாரு, அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி அவர் நான் தம்பி தான் கூப்பிடுவேன். 4 டீமும் ரொம்ப நாள் கெச்சு இன்னைக்கு தான் டோ டு டோ போயிட்டு இருக்காங்க. ஸோ சண்டே ரேஸ் செமையா இருக்க போகுது தம்பி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம். அண்ட் பார்த்த வரைக்கும் செமையா இருந்துச்சு. ஆனா அண்ட் ஈவன் ரேஸ் ஒரு ஃபர்ஸ்ட் 1/3 வரைக்குமே சூப்பரா தான் இருந்துச்சு. ஆனா அங்கேயே சார்ல்ஸ் வந்து ஹி ஸ்டார்டட் ஷோயிங் சைன்ஸ் தட் வரவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஈஸியா முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. ஆனா லூயிஸ் வாஸ் ஸ்டில் ஃபைட்டிங் இட் அவுட் வித் மேக். இட் இஸ் ஜஸ்ட் தட் அதான் ஹார்ட் டயர் வந்தது தான் காமெடி. டயர்ஸ் ஹார்ட் லைஃப் ஹார்டர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஃபெராரிக்கு. ஃபர்ஸ்ட் லெட்ஸ் அன்பேக் ஹாமில்டன்ஸ் ரேஸ் அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு சார்ல்ஸ் மேல கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கு. அது நம்ம ஹாமில்டன் ரேஸை பார்த்துட்டு நம்ம சார்ல்ஸ் கிட்ட வருவோம். நீங்க சொல்லுங்க. எனக்கு அவங்கள பிளேம் பண்ணணும்னு தோணல. இட் வாஸ் லைக் நம்ம நிறைய ரேஸ்ல பேசியிருக்கோம் இல்லையா, ஹார்ட்ஸ்ன்றது தான் ஆல்ரெடி ரேஸ்ல என்ன நடக்க போகுது என்னன்றது. அண்ட் எஸ்பெஷலி நம்ம சாட்ல பேசிட்டு இருந்த மாதிரி யூரோப்ல ஹீட் வேவ் ரொம்ப மோசமாக இருக்குங்க. நீங்கள் நோட் பண்ணீங்களான்னு தெரில, ரேஸ் ஆரம்பிக்கும் போது கருண் சாந்தோக்கும் கிராஃப்டையும் பேசிட்டு இருந்தாங்க. ரேஸ் ஆரம்பிக்கும் போது ட்ராக் டெம்பரேச்சர் வாஸ் 64 degrees. அஃப்கோர்ஸ் FP1 FP2 FP3 எல்லாம் நடந்தது, பட் வேற வேற டைம்ல நடந்தது. எப்படி ஜென்ரலாகவே நமக்கு தெரியும், ஹாட் டயர்ஸ் வந்து போடலை அப்படின்னா செட்டப்பை வச்சு ரேஸ் டே அன்னைக்கு ஹாட் டயர்ஸ் எப்படி பண்ணுன்றது எல்லாமே சிமுலேஷன் வச்சு அவங்க ஒரு கெஸ் தான் பண்ண முடியும். எல்லாமே கெஸ்டிமேட் தான். எக்ஸாக்டா இப்படி தான் பண்ண போகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. சில பேர் திடீர்னு ஏன்னா இப்போ இந்த ரேஸே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, லூயிஸ் வாஸ் சோ கம்ஃபர்டபுள் வித் மீடியம் டயர்ஸ். ரேஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு, ஃபர்ஸ்ட் ஸ்டிண்ட் சூப்பரா ஓட்டினாரு. அஃப்கோர்ஸ் மேக்ஸ் அவரை ஓவர்டேக் பண்ணாருனாலுமே ஹி வாஸ் ஏபிள் டு
மேட்ச் மேக்ஸ் வெஸ்டாப்பன் அண்ட் ஆல்சோ ரசல் அவர் ரொம்ப முன்னாடி போக விடல. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டண்ட்ல பார்த்தோம்னா 1.2 செகண்ட்ஸ் 1.3 செகண்ட்ஸ் சில டைம் 1 செகண்ட்ஸ்க்கு பிலோல தான் இருந்தாரு. ஓவர்டேக் மோட்லாம் கிடைச்சது. ஸோ வண்டியில் ஆக்சுவலி பேஸ் இருந்தது. ஹி வாஸ் கம்ஃபர்டபுள். த மொமெண்ட் ஹார்ட்ஸ் மாட்டி விட்ட உடனேயே அவரோட இட்ஸ் லைக் தெரியல, மேபி கொஞ்சம் வெயிட் பண்ணி மேபி ஸ்ட்ராட்டஜி வைஸ் மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமா. பட் அட் த சேம் டைம் இட்ஸ் லைக் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணணுங்கிறது ஐ டோன்ட் திங்க் நம்ம ரெட் புல்லே ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் சொதப்பினாங்க நம்ம முன்னாடி பேசிட்டு இருந்தோம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல ஐ டோன்ட் வாண்ட் டு புட் ஃபெராரி அண்டர் த பம்ப். இந்த ஹார்ட் டயர்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி கேம்பிள் ஆயிடுச்சு. இந்த ரேஸ் அவங்களுக்கு ஆக்சுவலி ஒழுங்காக போகலை என்ன பொறுத்த வரைக்கும். அதுதான் அதனால தே ட்ரைட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஒன்ஸ் ஹார்ட் டயர்ஸ் ஒழுங்காக போகலன்னு டக்குன்னு பிட் பண்ணி சால்வ் பண்ணலாம். I'm happy that they are trying different things because sometimes Ferrari they will get caught in two minds. போலாமா வேணாமா அப்புறம் ரொம்ப லேட்டாக போவாங்க. ஸோ the moment they thought that okay ஹார்ட் டயர்ஸ் வேலைக்கு ஆகலை, சரி இவருக்கு சாஃப்ட் போட்டு பார்ப்போம், ஒரு சருன்னு ஓவர்டேக் பண்ணி ஏதாவது சேஃப்டி கார் வந்துச்சுன்னா தென் டக்குன்னு சீப்பாக இன்னொரு பிட் ஸ்டாப்னா பொசிஷன் கிடைக்கும் அப்படி இப்படின்னு ஏதாவது யோசிச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நான் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஸோ ஃபெராரி இந்த இதில் எந்த தப்பும் பண்ணலை. இட்ஸ் ஜஸ்ட் தட் சிமுலேட்டரில் என்ன பார்த்தாங்களோ அது பேசிக்காக ட்ராக்ல வேலைக்கு ஆகலை. பிகாஸ் there were so many variables and factors. இன்னொன்று நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு இன்னொரு டயர்ஸ் போட்டிருக்கலாமா அப்படின்றது எனக்கு அந்த ரேஸ் பார்க்கும் போது அந்த இது இருந்தது. அதனால நான் இன்னைக்கு காலைல என்ன பண்ணேன்னா யார் யாருக்கெல்லாம் என்னென்ன டயர்ஸ் அவைலபிளாக இருந்ததுன்னு பார்த்துட்டு இருந்தேன். மேட்ரனா மேக்ஸுக்கு மட்டும்தான் 2 மீடியம்ஸ் 2 ஹார்ட்ஸ். மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் 2 ஹார்ட்ஸ் தான். இது நம்ம ரேஸ் ஆரம்பிக்கும் போது கூட சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாருமே வில் பி வேரி ஆஃப் மேக்ஸ் பிகாஸ் தே ஹாவ் 2 நியூ மீடியம்ஸ் 2 நியூ ஹார்ட்ஸ். ரேஸ் ஏதாவது வேற மாதிரி போச்சுன்னா அழகா புது ஷைனி டயர்லாம் போட்டு விட்டா அடிச்சு நவுத்தலாம். நம்ம பார்த்தோம் ட்ராக் டெம்பரேச்சர் எப்படி இருக்கு, அண்டர் கட் எவ்வளோ செமையா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ லூயிஸ்க்கும் சரி, சார்ல்ஸுக்கும் சரி, ரசலுக்கும் சரி, கிமிக்கும் சரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் 2 ஹார்ட்ஸ் மீடியம் ரேஸ் ஸ்டார்டிங்ல போட்டாங்க. ஸோ அது போட்ட உடனேயே மற்ற ரெண்டு ஸ்டென்ட்டுமே உங்களால பண்ண முடிஞ்சது மீடியம்ஸ் தான். மேட்டர் என்னன்னா ஏன் ஜென்ரலா ஒரு சாஃப்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மோஸ்டா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா சம்டைம் இந்த Q1 ஆர் Q2ல ஒரு ரன் போயிட்டு அந்த சாஃப்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு புதுசா இருக்கும். இந்த சென்ஸ் தட் ஒரு ரன் போயிட்டு ஓகே ஐ எம் குட் ஃபார் Q1 ஆர் ஐ எம் குட் ஃபார் Q2 நம்ம அடுத்த இதுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. Q3க்கு போறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 ரன் போவாங்க, கண்டிப்பா அந்த டயர் யூஸ் பண்ண முடியாது. பட் Q1 ஆர் Q2ல ஏதாவது ஒரு டயர் இருக்கும் which will basically use only for one fast lap. ஸோ அதை போட்டு தான் கொஞ்சம் ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் வேற ஆப்ஷன் இல்லை ஃபெராரிக்கு. இன்னொரு சாஃப்ட்ஸ்லாம் போட முடியாது, வேலைக்காக. ஸோ ஹார்ட்ஸ் தான் போட்டாகணும். ஸோ அதனால சாய்ஸுமே வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ ஃப்ரம் பேஸ் பெர்ஸ்பெக்டிவ் லூயிஸ் ஹாமில்டன் சைட் ஆஃப் த கராஜ்ல வண்டி கொஞ்சம் சொதப்பிருச்சு. சார்ல்ஸ் சைட்ல அவருக்கே கான்ஃபிடன்ஸ் இல்லை. இதுதாங்க என்னோட டேக். பேசிக் நல்ல டேக்பா. அண்ட் ஏன்னா கேசி சொல்லிட்டு இருந்தாரு இது லூயிஸ் போட்டிருக்கிறது ஸ்க்ரப் சாஃப்ட் தான், ஆனா இந்த ஹீட் வேற செம ஜாஸ்தியா இருக்கு, இது எவ்வளவு நேரம் தாங்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு. ஏன்னா எனக்கு இன்னும் செம சர்ப்ரைசிங்கா இருந்தது. வாட்டி யூரோப்ல ஒரு ரேஸ் கூலிங் வெஸ்ட் போட்டு ஓட்டினாங்க drivers, which was like I was like okay this is serious அப்படின்ற மாதிரி இருந்தது. every race throws some interesting situation. இது பண்ண முடியல, மேபி அடுத்த ரேஸ் நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கமிங் டு சார்ல்ஸ், எனக்கு சார்ல்ஸ் கிட்ட இருக்க ஒரே கம்ப்ளைண்ட் செல்லக்குட்டி, அது எப்படி நீங்க பின்னாடி டீம்மேட் இருந்தா மட்டும் உசுரை கொடுத்து டிஃபெண்ட் பண்றீங்க, வெளியூர் காரணம்லாம் விட்டுறியப்பா நம்மளால விடுவேன்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா லூயிஸ் வாஸ் ஸ்டக் பிஹைண்ட் சார்ல்ஸ் ஃபார் quite a bit and he did not make it easy. நல்ல பேட்டில் இருந்துச்சு and then he had to go try and catch Piastri. இந்த சண்டை முடியறதுக்குள்ள Piastri மேக்ஸ் லூயிஸ் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஜார்ஜுக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் லூயிஸ் சார்ல்ஸ் சண்டை போடும்போது Piastriக்கு நடந்துச்சு. should Ferrari have intervened? I don't know, they are not title rivals. சீக்கிரமா விட்டா ஒரு Piastri கூட போயாச்சும் சண்டை போட்டுருக்கலாம், அதுவும் பண்ணல. of course I will not expect Charles to be like okay டீமுக்காக இதை பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா they both are going to get points. of course அந்த first driver status வந்து போயிடக்கூடாது. F1 is not generally a sport for nice people and you being nice is not going to be rewarded in any way. they'll probably make use of you, அவ்வளவுதான். அதனால இது சார்ல்ஸ் பண்ணது தப்பா ரைட்டான்னு எனக்கு இன்னும் புரியல. பட் ஸ்டில் கொஞ்சம் கடியாதான் இருக்கு. டீம்மேட் எல்லாம் நல்லா டிஃபெண்ட் பண்றாரு, ஹார்ஜாரு Piastri எல்லாத்தையும் போங்கப்பா முன்னாடி போங்கப்பா, இந்த நாடோடிகள் படம் சசிகுமார் மாதிரி பஸ்ல ஏத்தி அமிச்சிட்டாருன்ற மாதிரி லைட்டா ஒரு ஃபீலிங் இருந்தது. இது ஒரு தேவையில்லாத குற்றச்சாட்டாக இருந்தாலும் எப்பயுமே தெரிந்த குற்றச்சாட்டாகத்தான் இருக்கிறது. சார்ல்ஸோட ரேஸை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க. இந்த வீக்கெண்ட்லயே ஒரே ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த குவாலி லேப் மட்டும்தான். ரேஸ் ஸ்டார்ட்ல ஆக்சுவலி கொஞ்சம் அவர் கிளவரா இருந்திருக்கலாம். ஜார்ஜ் ரசலோட ரொம்ப சண்டை போடாம அவரோட பொசிஷனை, ஏன்னா அந்த ஆக்சுவலி அந்த டர்ன் 3ல அவர் மட்டும் ரொம்ப ஒரு வீல் டு வீல் அந்த டர்ன்ல போகாம இருந்திருந்தாருன்னா லூயிஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்காது. கொஞ்சம் ரேஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆனதுக்கு அப்புறமா அவர் மேபி ரசல்ல இது பண்ண ட்ரை பண்ணிருக்கலாம். ஏன்னா நீங்க சொன்ன பாயிண்ட் தான், இப்ப நீ டீம்மேட்டை விட போறது இல்லை, உங்களுக்கு டீம்மேட்டை
உங்களுக்கு பின்னாடி முடிக்க வைக்கிறதா முக்கியம் ஆர் நீங்க ஹைடா முடிக்கிறதா முக்கியம் அப்படின்ற பட்சத்துல யூ ஷுட் ஹவ் பேசிக்கலி வெயிட்டட் பிளேட் த வெயிட்டிங் கேம். லூயிஸ் முன்னாடி போகாம பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஒன்ஸ் கம்ஃபர்டபுள் ஆனதுக்கு அப்புறம் மேபி போயிருக்கலாம். ஏன்னா சார்ல்ஸ் மீடியம்லேயே ஸ்ட்ரகிள் பண்ணார், பேஸே கிடையாது. அன்லைக் லூயிஸ் ஹாமில்டன் மீடியம்லேயே அவர் ரொம்ப தட்டி தடுமாறினார், பேஸ் ஒண்ணுமே இல்லை, ரேஸ் பேஸே இல்லை என்ன கேட்டா. அதான் ஹஜார் ஓவர்டேக் பண்ணிட்டாரு அப்படின்றப்பே நமக்கு தெரியுது சார்ல்ஸ் வந்து கான்ஃபிடன்ஸ் இல்லை, அவர் வண்டியில ரேஸ் பேஸ் இல்லை. ஸோ ஹீ இஸ் கோயிங் த்ரூ அ ரஃப் பேட்ச். அகைன் இட் இஸ் ஈஸி ஃபார் எனக்கு ஒரு சைடு தோணும், இந்த மாதிரி ரஃப் பேட்ச் போயிட்டு இருக்கும் போது இஸ் இட் நாட் ஈஸியர் டு கைண்ட் ஆஃப் அக்செப்டட் அண்ட் allow the teammate who is faster to kind of go. But again, this is what makes you a F1 driver and why would you change that அப்படின்ற மாதிரி இன்னொரு ஆர்குமெண்ட் நான் போடுவேன். ஸோ கொஞ்ச நேரம் நீங்கள் டீம் கேம் ப்ளே பண்ணலாம் unless you get better. If you have the authority or if you are in control, if you are the fastest car, then no one is going to say anything. But right now you are struggling. That is something that we have to accept and agree. So டீம்மேட்டை முன்னாடி விட்டுருக்கலாம். ஆர் நீங்கள் சொன்ன மாதிரி டீம் இன்டர்வீன் பண்ணிட்டு உடனே டக்குன்னு இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம டெஃபினட்டாக பிஎஸ்டி ஓவர்டேக் பண்ணலாம், டீமுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 50 பாயிண்ட் கன்ஸ்ட்ரக்டர் சாம்பியன்ஷிப்பில் 50 பாயிண்ட்ன்றது இட்ஸ் நாட் அ வெரி பிக் டிஃபரன்ஸ். திடீர்னு மெக்லாரின் வந்து தடனா எங்கேயாச்சும் பிடிக்கிறாங்க, திடீர்னு டபுள் போடியம் எடுக்கிறாங்க அப்படின்னா அப்படியே பாயிண்ட்ஸ் போயிடும். ஸோ டீமை கருதி கொஞ்சம் அவங்க இன்டர்வியூன் பண்ணியிருக்கலாமா இல்லை பண்ணாங்க நம்ம காமிக்கலையான்றது தெரியல. பட் ஸ்டில் சார்ல்ஸ் இஸ் இன் அ கைண்ட் ஆஃப் ஹார்ட் பிளேஸ் தாங்க. அவர் எப்படி வர போறாருன்றத பார்க்கணும். இது எப்படி லூயிஸ் ஹாமில்டனுக்கும் நீங்க சொன்ன மாதிரி சேலஞ்சா இருக்க போகுது அப்படின்றது தெரியல. we have to see. டீம் ஆர்டர்ஸ் எல்லாம் பிளான் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. பிகாஸ் திஸ் இஸ் பிகமிங் டெட்ரிமெண்டல் ஃபார் ஃபெராரி, தட் தே ரியலி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். சூப்பர். அப்போ மெக்லாரனை பத்தி பார்ப்போம். 2 டிரைவரையும் பத்தி தனித்தனியா பாக்குறத விட மொத்தமா மெக்லாரன் as a டீமே பார்த்துடலாமே. ஏன்னா நீங்க முன்னாடி சொன்ன பாயிண்டே தான் நான் கொஞ்சம் வேற மாதிரி ஆங்கிள் வரேன். இந்த காலையில ஃபர்ஸ்ட் காலேஜுக்கு போகும்போது பஸ்ல ஏறிட்டு போயிட்டு நோட் நீட்னா கண்டக்டர் ஒரு மாதிரி காண்டா பாப்பாரு, சில்லற எடுத்துட்டு வரலையா அப்படின்னு. 2 டிரைவர்ஸும் அந்த வண்டியை அப்படிதான் பாக்குற மாதிரி இருக்கு. என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஜோன்ல வேலை பார்க்கவே தோணாது. நான்லாம் ஒரு பாயிண்ட்ல வந்து வேலையை விடுறதுக்கு முன்னாடி என்னோட ஆபீஸ் லேப்டாப்பை பார்த்தாலே ஒரு மாதிரி எப்படி எரிச்சலா இருக்கும். அந்த டீம்ஸ் நோட்டிபிகேஷன் கேட்கற மாதிரி ஒரு எரிச்சல் வரும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கோ அவங்களுக்கு அந்த மெக்லாரனை பார்த்தாலே அப்படின்ற மாதிரி ஒரு ஜோன்ல தான் இருக்கு. ரிலேபிலிட்டி இஷ்யூஸ் வேற. நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, லாண்டோ நாரிஸ் வந்து FP1ல வண்டி ஏதோ இன்ஜின் பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இன்ஜினியர்ஸ் வந்து apparently there is a run that they do even before the driver gets in. அந்த ரன் பண்ணும்போதே வண்டியில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஸோ நாரிஸ் போயிட்டு பிட்வால் பக்கத்துல எங்கேயோ போய் நின்ட்டாராம். டப்புன்னு ஆண்ட்ரியா செலா பார்த்துட்டு நீ என்ன இங்க நின்று போய் கக்கூஸ் கிட்ட நின்று திருப்பி உள்ள அமைச்சிருக்காரு போல இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. மெக்லாரன் கிட்ட இந்த விஷயம் தான் பிடிச்ச விஷயம். when everybody writes them off, திடீர்னு ஒரு 4-5 ரேஸ்ல பார்த்தா படபடன்னு இந்த ரஜினி நடந்து வந்துட்டே இருந்தா பின்னாடி ரோடு வரும் தெரியுமா சிவாஜில, அந்த மாதிரி ஒரு growth காமிச்சிருவாங்க. ஸோ அப்படி பண்றதுக்கான பொட்டன்ஷியல் அவங்களுக்கு இருக்கு, அவங்க செஞ்சும் காமிச்சிருக்காங்கன்னும் போது there is still enough time in this season for them to get back. I mean, of course they can't get back at Mercedes, but all the other teams are there for the taking மாதிரி தான் இருக்கு. The moment the car is ready, I'm pretty sure both of their drivers will show up. ஏன்னா நாரிஸ் ஒரு ரேஸ் நல்லா பண்ணி நல்லா ஓட்டினாரு, and then இந்த ரேஸ் பியாஸ்ட்ரி நல்லா ஓட்டினாரு. their talent go down is there, அது அங்கேதான் இருக்க போகுது. ஆனா மெக்லாரனால பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அதுல நீங்க சொன்ன பாயிண்ட் தாங்க. if anyone can, it's மெக்லாரன் கண்டிப்பா. அண்ட் இந்த சீசன்ல இட்ஸ் நாட் லைக் அவங்க என்ன சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிள் 2022 ஆரம்பம் மாதிரி இதெல்லாம் இப்போதைக்கு ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரிலாம் இல்லையே. பார்சிலோனால நல்லா பண்ணாங்க. ஐ கெஸ் இன்னொரு ரேஸ் இந்த சீசன்லேயே ஆக்சுவலி தே ஷோட் வெரி குட் பேஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். டோன்ட் ரிமெம்பர் த எக்ஸாக்ட் ரேஸ். ஸோ கண்டிப்பா அந்த இதுல பொட்டன்ஷியல் இருக்கு. ஒர்க்ஸ் டீமா இருக்கிறது பேசிக்கா இட் இஸ் அ பூன் அண்ட் அ பேன் மாதிரி தான். நீங்க என்ஜின் பார்த்துக்கணுன்ற தலைவலி இல்லைனாலும் மற்ற சில தலைவலிகள் வரும். கம்பேட்டபிலிட்டி பிரச்சனை, அது கொஞ்சம் மெக்லாரனுக்கு கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரியும் அது அவங்களை கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் பண்ற மாதிரியும் ஒரு ஆர்டிகல் பார்த்தேன். the only problem I could see like where இவங்க இதுக்கு மேல ப்ராக்ரஸே பண்ண முடியாதுன்றது, there is a huge limitation with the engine, so they don't have a workaround. இப்போ ஏதாவது பண்ணாலுமே it might lead to some reliability issues. ஸோ இவ்வளோதான் சீலிங்கே, இவ்வளோதான் இந்த என்ஜின் அண்ட் அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஷாசி ஆர் வாட் எவர் அப்படின்னா தென் தட்ஸ் அ ப்ராப்ளம். அண்ட் இஃப் தட் இஸ் த கேஸ் ஆல்ரெடி, then we can kind of relate to how Lando Norris and Oscar Piastri are feeling about the car. There is a possibility for that. But I don't want to jump the gun and say that இதுதான் நம்ம பார்க்கணும். பட் கண்டிப்பா மெக்லாரனால வர முடியுங்க. ஸோ கண்டிப்பா they will have their sights on P2. P1 நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டம்.
பட் கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்டர் சாம்பியன்ஷிப்புக்கு தே வில் ஹேவ் தேர் சைட்ஸ். இந்த சீசன் ஆல்ரெடி நல்லா தான் இருக்கு. வீல் ஜஸ்ட் ஹோப் எவ்ரி ஒன் கேன் டூ வெல் அண்ட் கிவ் அஸ் அ குட் ஃபைட். ஓகேங்க, 4 டீமையும் பார்த்தாச்சு அண்ட் நல்ல டிஸ்கஷன். லெட் அஸ் கெட் டு த ப்ரெடிக்ஷன். என்ன நடந்திருக்கு நமக்கு ஆஸ்திரியாவில்? ப்ரெடிக்ஷனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஆஸ்திரியாவில் பாலாஜ் என்ன ப்ரெடிக்ஷன் கொடுத்தாரு, நான் என்ன கொடுத்தேன், அதில் எது எதுதான் ஓகே ஆச்சு, எது எதெல்லாம் புட்டுக்குச்சு அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாலாஜ் உங்கள் ப்ரெடிக்ஷனுக்கு வருவோம். ஒரு வீக்கார்பும் ஒரு ஆல்பினும் கிராஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அது நடக்கலை. 3 cars DNF பிஃபோர் லேப் 5 அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு இப்போதான் ஸ்ட்ரைக் ஆகுது, இந்த இன்ஃபர்மேஷன் எப்படியோ கிமி ஆண்டனலிக்கு போயிருக்கு, அதுதான் ட்ரை பண்ணியிருக்காப்புல, ஆனால் நடக்கலை. இதுதான் ட்ரை பண்ணியிருக்காப்புல. ஏதோ உனக்கும் கிமிக்கும் ஏதோ டீலிங் இருக்குன்றது மட்டும் எனக்கு இப்போ புரியுது. பட் ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கலை. ஸோ அதுக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இல்லை. அடுத்து 3வது ப்ரெடிக்ஷன் ஆக்சுவலி டீசெண்டான ப்ரெடிக்ஷன். மெக்லார் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்து, இல்லை டாப் 3ல யாராச்சும் ஒருத்தர் வெளியே பண்ணியிருந்தாங்கன்னா பிஎஸ்சி போடியம்ல முடிச்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். பட் ஆனால் அது நடக்கலை. அதே மாதிரி கிமி ஃபர்ஸ்ட் 2 லேப்ல பண்ணது நடந்திருந்தா ஆக்சுவலி அப்படியே ஒரு இதுல முடிஞ்சா பிஎஸ்சி 3rd முடிச்சிருக்காங்க. எனக்கு அத கன்செக்யூட்டிவ் டபுள் பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும் ஈஸியா. ஆமா, செயின் ரியாக்ஷனா கிடைச்சிருக்கும். ஆமா, எக்ஸாக்ட்லி. பட் ஆனா அதுவும் நடக்கல. ஸோ அதனால ஆஸ்திரியன் கிராண்ட் ப்ரீல உங்களோட ப்ரெடிக்ஷன் ஸ்கோர் 0, உங்களுக்கு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் என்னோட ப்ரெடிக்ஷன் வருவோம். என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் மெக்லாரன் டபுள் DNF, அது நடக்கல. அப்புறம் ஹாஸ் டபுள் பாயிண்ட்ஸ் ஃபினிஷ், அதுவும் நடக்கல. நெக்ஸ்ட் லேப் 37ல ஐ செட் தட் தேர் வில் பி a SC VSC ஆர் ரெட் ஃபிளாக். வந்துச்சு, VSC 2 வந்துச்சு. பட் அது வந்து லேப் 37ல வரல. ஒரு மாதிரி அதுக்கு முன்னாடி வந்துச்சு, ஐ கெஸ் அதுக்கு அப்புறம் வந்துச்சு. லேப் 37 அப்புறம் ஒன்று வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக லேப் 37ல வரல. ஸோ அதனால எனக்கும் ப்ரிடிக்ஷன் ஸ்கோர் ஃபார் த ஆஸ்திரேலியன் கிராண்ட் ப்ரீ 0. நோ ஸ்கோர் இஸ் அகைன் 3-3. 2 பேரும் லெவல் ஸ்கோர்ல தாங்க இருக்கும். பிரிட்டனுக்கு உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன பாலாஜ், சொல்லுங்க. ஸோ ஸ்பிரிண்ட்டுக்கு என்னோட ப்ரெடிக்ஷன் வந்துட்டு ஒரு மெக்லாரன் DNF. ஏன்னா இது நடக்கும் நான் நம்புறேன். மெயின் ரேஸுக்கு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போடியம் நான் ப்ரிடிக்ட் பண்ணல. இந்த வாட்டி வந்து 5, 6, 7 ப்ரிடிக்ட் பண்றேன். ஓகே. 5th வந்து ஆஸ்கர் பிஎஸ்ட்ரி, 6th வந்து மேக்ஸ், 7th வந்து ஹட்ஜார். ஸோ 5, 6, 7 இந்த ஆர்டர்ல முடிப்பாங்க. 3வது ப்ரிடிக்ஷன் சென்டிங் குட் வைப்ஸ் டு ஃபெராரி டபுள் போடியம். மொத்தமா புட்டுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். பட் யா ஃபெராரி டபுள் DNF ஆகாம இருந்தா சரி. பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். நீங்க சொல்லுங்க. நல்ல ஸ்பேஸ்ல இருக்காங்க ஃபெராரி. இந்த ரேஸ் வந்து இட்ஸ் a gamble, பட் பாப்போம் எப்படி பண்றாங்கன்னு பாப்போம். சரி, என்னோட ப்ரெடிக்ஷனுக்கு வருவோம். ஸ்பிரிண்ட் ப்ரெடிக்ஷன் நானும் வந்து சார்ல்ஸுக்கு கொஞ்சம் குட் வைப்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சார்ல்ஸ் வின்னுங்க, ஸ்பிரிண்ட் வின். ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன். 2வது ப்ரெடிக்ஷன் பிஃபோர் எண்ட் ஆஃப் லேப் 1 ஒரு ரெட் ஃபிளாக் இருக்கும். இதுதான் என்னோட 2வது ப்ரெடிக்ஷன். ரேஸ்ல பிஃபோர் எண்ட் ஆஃப் லேப் போடு. சூப்பர். ஆமா, கடைசி ப்ரெடிக்ஷன் அதுவும் ரேஸ்ல ரெட் புல் டபுள் போடியம். இதுதான் என்னோட 3வது ப்ரெடிக்ஷன். அப்படி நீங்க இப்படி வரீங்க, நான் அப்படி வந்திருக்கேன். ஆமா, நல்லா இருக்குங்க. இது அது உள்மன ஆசைகள். ஆமா, ரிலேட் பண்றோம் அண்ட் கொஞ்சம் என்ன சொல்றது கான்ட்ரடிக்டிங்காவும் இருக்கு. சோ தட் இஸ் a good. 2 பேரும் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியாது. அது இன்னொன்னு முறையா உனக்கு பிடிச்ச டீம் நல்லா பண்ணும் நீ நினைச்சிருக்க, எனக்கு பிடிச்ச ஆளுங்க நல்லா பண்ணும் நான் நினைச்சிருக்கேன். இது என்ன மாதிரி போய் முடியுது அப்படின்றத பாப்போம். ஆஸ்திரியன் GP உண்மையாவே அட்டகாசமாக இருந்தது. சூப்பர் ஹைப் for Britain. I have a feeling that it is going to set a good precedent for the upcoming races and இங்க இருந்து டீம்ஸ் அவங்க எந்த டைரக்ஷன்ல போவாங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன். கால்ல ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சபரீஷ். ஆல்வேஸ் a pleasure talking to you. உங்கள் அனைவரையும் கிரேட் பிரிட்டனில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது பாலாஜ் அண்ட் சபரீஷ். நன்றி, வணக்கம்.